நண்பர்களே, நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் சரிங்களா? அதாவது ஞானபீட விருது அண்ட் சாகித்ய அகாடமி விருது 2026ல சரிங்களா? யாருக்கு குடுத்தாங்க? யாருக்கு குடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது பத்தி பார்ப்போம் சரிங்களா? இந்தியால வந்து மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படுவது ஞானபீட விருது சரிங்களா? பிரபல கவிஞரும், திரைப்பட பாடலாசிரியரும் வந்து வைரமுத்துக்கு அறிவிக்கிறார். யாருக்கு அறிவிச்சிருக்காங்க தான் ஞானபீட விருது? வைரமுத்துக்கு அறிவிச்சிருக்காங்க சரிங்களா? வைரமுத்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாரதிய ஞானப்பீடகம் சரிங்களா? பாரதிய ஞானப்பீடகம் அமைப்பானது 2025ஆம் ஆண்டு 60வது ஞானப்பீட விருது அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2025ல 60வது ஞானப்பீட விருது அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த யார் வாங்கினாங்கன்னு கேட்டால் வைரமுத்து. அதாவது 24 வருஷத்துக்கு பிறகு தமிழக இலக்கியவாதி ஒருவர் வாங்கினது இப்போ தான் சரிங்களா? ரொம்ப 24 வருஷம் முன்னாடி ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்கியிருக்காங்க. இது பாருங்க 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. இவர் சமகால தமிழ் இலக்கியங்கள் மிக முக்கியமான ஆளுமை மிக்க ஒருவராக கருதப்படுகிறார். இவரை பற்றி மேலும் தகவல் பார்ப்போம். வைரமுத்து வந்து 40 ஆண்டு காலம் படைப்புலக பயணத்தில் தேசிய திரைப்பட விருது, அதாவது சிறந்த பாடலாசிரியர் விருது வந்து எத்தனை டைம்? 7 டைம் வாங்கியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க சரிங்களா? 7 டைம் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அடுத்து பாருங்க, பத்மபூஷன் விருது 2014, பத்மஸ்ரீ விருது 2003ல ஆகிய விருதிலும் கள்ளிக்காட்டு இதிகாசியம் என்னும் தனது நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது 2003லையும் வைரமுத்து வாங்கியிருக்காங்க. அதேமாரி கலைத்துறையில் ஆற்றிய பங்களிப்பாக தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. இந்த ஞானபீட விருதுக்கு எவ்வளோ பண்ணான்னு கேட்டால் 11 லட்சம் ரொக்க பரிசும், வாக் தேவி அதாவது சரஸ்வதி வெங்கல சிலையும் ஒரு பாராட்டு சான்றிதழும் கொடுப்பாங்க. அதேமாரி பாரதிய ஞானபீட விருது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வரலாற்று அமைப்பு 1944ஆம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டது சரி. இந்த அமைப்பு வந்து சார்பில் ஞானபீட விருது வந்து 1965ஆம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த சங்கர குரூப் என்பவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. யார் வாங்கினாங்க கேட்டால் கேரளா சேர்ந்த சங்கர குரூப் என்பது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. வருஷம் கேட்டால் 1965. இந்த ஆண்டு 60வது ஞானபீட விருது வைரமுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு 2021 ஒரு கொஸ்டின், 2022 கொஸ்டின் 2021ல் யாருக்கு ஞானபீட விருது கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க, 2021ஆம் ஆண்டு ஞானபீட விருது யார் வாங்கியிருக்கான்னு கேட்டால் இதில் வந்து தாமோதர் மௌசா சரிங்களா? மௌசா வாங்கியிருக்காங்க. இது வந்து எவிடன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. 2022 குரூப் 4ல் நடந்த கொஸ்டின் சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சாகித்ய அகாடமி விருது சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கினான்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா? மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் செயல்படும் இலக்கிய அமைப்பாக சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 24 மொழிகளில் வெளியாகும் சரிங்களா? 24 மொழியில் கொடுக்காங்க. இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கவிதை, சிறுகதை, நாவல், இலக்கிய விமர்சன வகைகள், சிறந்த படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது சரிங்களா? என்ன இதுக்காண்டி கொடுக்காங்கன்னு மொத்தம் 24 மொழியில் கொடுக்காங்க. அது எதுக்காண்டி கேட்டால் கவிதை, சிறுகதை, நாவல், இலக்கிய விமர்சன வகைகள், சிறந்த படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி விருதப்படுகிறது. இந்திய அளவில் தனி படைப்புக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக இது கருதப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய விருதுகளை அந்த அமைப்பு செயலாளரும் பல்லவி பிரசாந்த் கோல்கர் அறிவித்தார். யார் அறிவிச்சிருக்காங்கட்டா பல்லவி பிரசாந்த் கோல்கர் வந்து சாகித்ய அகாடமி விருது அமைப்பு செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. யார் பாருங்க இந்த விருது வாங்கினதுன்னா தமிழ் செல்வன் சரிங்களா? தமிழ் செல்வன் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்ன நூலுன்னு கேட்டால் தமிழ் சிறுகதையின் தடங்கள் சரிங்களா? தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக தமிழ் மொழியில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து அரிமளம் எஸ் பத்மநாதன், எம் துர்கா, எம் ராஜேந்திரன் ஆகிய மூவர் என்ற நடுவர் குழு வந்து தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க சரிங்களா? அதேமாரி இவர் வந்து இந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பார்த்துக்கோங்க, இவங்க தான் தமிழ்ச்செல்வன் சரிங்களா? இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி வைரமுத்துக்கு அவங்களுக்கு ஞானபீட விருது சரிங்களா? அதேமாரி ஞானபீட விருது 60வது ஞானபீட விருது சரிங்களா? சாகித்ய அகாடமி எத்தனை மொழியில் இருக்குன்னா 24 மொழிகள். அடுத்து பாருங்க, இவர் வந்து தமிழ் செல்வன் எழுதின வேறு நூல்கள் பாருங்க, வெயிலோடு போய், வாளின் தனிமை, மிதமான காற்றும், இசைவான கடலையும் சரிங்களா? அதாவது வெயிலோடு போய், வாளின் தன்மை, மிதமான காற்றும், இசைவான கடலையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்கு நிறைய சிறுகதை எழுதியிருக்காங்க. 25 அதிகமான ஒரு நூல்களையும் எழுதியிருக்காங்க சரிங்களா? தமிழ் செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது, நம்ம ஞானபீட விருது வைரமுத்துக்கு. இந்த தமிழ்ச்செல்வன் எழுதின என்ன நூலுன்னு கேட்டால் தமிழ் சிறுகதையின் தடங்கள் சரிங்களா? 2 கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்களே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.